ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 6 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து 2024 ஜான் டு ஏப்ரல் மந்த் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை ரீகால் பண்ணிட்டு வரோம். ஓகே, இன்னொரு டாப்பிக்குள்ளே வந்து நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவினுடைய வயதை கணக்கிட்டு, அதாவது அந்த கரு வளர்ந்து எத்தனை மாதங்கள் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி GA2. இது வந்து சென்னையில் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக நாட்டினுடைய முதலாவது ஹைட்ரஜன் பசுமை துறைமுகம், க்ரீன் ஹைட்ரஜன் துறைமுகம் வந்து எங்கே வந்து தொடங்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்க வஉசி துறைமுகம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கடல் நீரை குடிநீராக்கும் முறைக்காக. அடுத்ததாக பாரத் டெக்ஸ் 2024, இது வந்து டெல்லியில் இருக்க பாரத் மண்டபத்தில் வந்து இந்த சர்வதேச கண்காட்சி வந்து நடந்திருக்கும். ஓகே, அடுத்ததாக தேசிய அறிவியல் நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28. இதனுடைய கருப்பொருள் வந்து நிலையான எதிர்காலத்திற்கான அறிவியல். இதை கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே 2023 அறிவியல் தினத்துக்கான கருப்பொருள் கேட்டனா உலகளாவிய நல்வாழ்வுக்கான உலகளாவிய அறிவியல். ஓகே, அடுத்ததாக அம்ருத் பாரத் ரயில் நிலையம் திட்டம். இந்த திட்டம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துலேயே என்னன்னு சொல்லிட்டு இருக்குது, ரயில் நிலையங்களினுடைய வசதிகளை வந்து மேம்படுத்துவதற்கான திட்டம். பயணிகளுக்கு இன்னும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணும்னு பார்த்து அதை டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த திட்டம் வந்து எப்போது வந்து அறிமுகப்படுத்தினான்னு பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் 6 வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதில் மொத்தமாக 1318 ஸ்டேஷன்ஸை வந்து என்ன பண்ண போகிறாங்க, டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக நீர் மேலாண்மை திட்டங்களில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா வந்து மகாராஷ்டிரா தான். அடுத்ததாக நிதி ஆயோக்கினுடைய புதிய CEO யாருன்னு பார்த்தீங்கன்னா PVR சுப்பிரமணியம். ஓகே, அடுத்ததாக இன்சாண்ட் 3DS செயற்கைக்கோளை வந்து எதுக்காக சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வானிலை பற்றியும் இல்லைனா வந்து ஏதாவது பேரிடர் காலங்களில் எச்சரிக்கை விடணும் அப்படின்னா அதனுடைய அலர்ட்ஸை வந்து நம்ம உடனுக்குடன் பெறதுக்காக தான் இந்த செயற்கைக்கோள் வந்து யூஸ் ஆகுது. இதனுடைய ஆயுட்காலம் வந்து எத்தனை நாள் பார்த்தோன்னா 10 ஆண்டுகள் வரைக்கும் இந்த சேட்டலைட் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, அடுத்ததாக தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் சார்பில் சிறப்பு பொருளாதார மண்டலம் வந்து எங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க நாவல்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தான். அடுத்ததாக 2023 அதிக நன்கொடை வழங்கிய பெண்களுடைய பட்டியலில் முதலிடம் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நீலகேணி அவர்கள். அடுத்ததாக 58வது ஞானபீட விருது வாங்கியவர்கள் வந்து குல்சார் வந்து உருது மொழிக்காகவும் ராமபத்ராச்சாரியர் வந்து சமஸ்கிருத மொழிக்காகவும் வந்து வாங்கியிருப்பாங்க. இந்த ஞானபீட விருது தான் இலக்கியத்திலேயே வந்து மிக உயரிய விருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த விருது வந்து 1961 வந்து கொடுத்துட்டு வராங்க. சமஸ்கிருத மொழிக்கு வந்து 5வது முறையும் உருது மொழிக்கும் வந்து 2வது முறையும் வந்து கொடுத்துட்டு வராங்க. அடுத்ததாக வாத்தலை அப்படின்ற ஒரு ஆப், இது வந்து ஆப்போட நேமு. இந்த ஆப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலிருந்தே நம்மளுக்கு தேவையான சுகாதார சேவைகளை வந்து பெற முடியும். நம்மளுக்கு ஏதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்டமான சர்வீசஸ் வேணும்னா இந்த ஆப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது அறிமுகப்படுத்தின நிறுவனத்தின் பேர் என்னன்னு கேட்பாங்க. ஹெல்த் டெக் ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான். அதாவது இந்த ஆப் யார் வந்து அறிமுகப்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருது வாங்கிய T. ராமசாமி அவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.